நீங்கள் தான் நம்முடைய நண்பர். நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்குறாங்க வீட்டிலன்னு சொல்லி கொண்டு தாரீங்க. அப்போ எனக்கு நல்ல ஃபீவர். வாயில் போட்டால் என்ன ஆகுன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஸ்வீட் வந்து கசப்பாக தெரியும். இப்போ அந்த கசப்பு எங்கே இருக்குது? ஸ்வீட் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த நாக்கில் உள்ள கசப்பு அந்த ஸ்வீட்டை கசப்பாக காட்டுது. உண்மையிலே நம்ம வந்து நாக்கு என்ன காட்டுதோ அதை மட்டும் தான் நம்மளால் தெரிய முடியும் ஒழிய, எதையுமே நம்ம எந்த சுவையும் நம்ம அறிய முடியாது. அந்த நாக்கில் உள்ள ரியாக்ஷனுக்கு ஏதாவது ஒரு உணவு, ஏதாவது ஒரு பொருள் காரணமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிகிறது அந்த பொருள் தெரியாது. அந்த சுவை தான் நமக்கு தெரியும். அந்த நாக்கினுடைய ஒரு தன்மாற்றம் தான் நமக்கு தெரியும். இப்போ உதாரணமாக நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். ஏத்தாப்பில் நம்முடைய நண்பர் வராரு. நாம் ஏதோ ஒரு சிந்தனையில் போயிட்டுருக்குறோம். அவர் ஏத்தாப்பில் வந்து ஹலோ குட் மார்னிங்னு சொல்கிறாரு. நாம் அவரை எட்டி பார்க்குறோம். அவர் பேசுகிறதெல்லாம் கூட கேட்குது. ஆனால் நமக்கு கவனம் வேறு எங்கேயோ இருக்குது. அப்போ அவர் நம்ம தோலை பிடிச்சி விழிக்கி என்ன எங்கே கனவு கண்டுட்டு வரியான்னு சொல்லி சொன்ன பிறகு தான் நம்ம விழிச்சு ஆமாம் நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லி கேட்குறோம். அப்போ நமக்கு வந்து நம்ம நினைவு வந்து என்ன காட்டுதோ அதான் நமக்கு தெரியும். நமக்கு முன்னால் யார் இருந்தாலும் தெரியாது.